Hello friends, welcome to Uniform Services Academy. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறோன்றத வந்து லைக் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் அஃபிஷியலாக லைக் நோட்டிஃபிகேஷன்ன்றது இன்னும் வரல, பட் கூடிய சீக்கிரம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 20,449 வேகன்சிஸ் வந்து லைக் அவங்க எடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உங்களுக்கு அஃபிஷியல் நம்பர்ஸ் என்னன்றது நம்ம கிளியரா இன்னொரு வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ஒரு கேட்டகரியில யார் யாரெல்லாம் எலிஜிபிள், யார் யாருக்கெல்லாம் வந்து வேகன்சிஸ் இருக்கு, எப்படி எடுக்க போறாங்கன்றது தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ஈச் போஸ்ட் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து என்ன முடிச்சிருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 42 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கு வந்து நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து முடிச்சிருந்தா இதுல வந்து ஒரு ஏஜ் லிமிட் வைப்பாங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட் பேஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல். ஸோ இதுக்கு வந்து நீங்க பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா ஸோ தாராளமா வந்து இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் ஆஸ் வெல் அஸ் மெக்கானிக்கல். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிப்ளமா வந்து முடிச்சிருக்கணும். as well as வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமா ஹோல்டரா இருந்தா தான் நீங்க எலிஜிபிள். ஸோ எலக்ட்ரிக்கல் பாத்தீங்கன்னா 945 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபார் வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 203 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேம் லைக் தட் ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 516 வேகன்சிஸ், ஏஇ மெக்கானிக்கல் 212 வேகன்சிஸ், சிவில் 111 வேகன்சிஸ். ஓகே, ஸோ இது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலா நோட்டிபிகேஷன் வரும்போது மேபி நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து ஆகலாம். சரிங்களா? ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து எலிஜிபிளா இருப்பாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ், அதாவது பிகாம் முடிச்சவங்க மட்டும் தான் எழுத முடியும். இதுல கிட்டத்தட்ட எவ்வளவு வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 435 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் ஆக்சஸர். ஓகேங்களா? ஸோ ஆக்சஸர்ன்றது உங்களுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா எனி டிகிரி. ஓகே, ஸோ எனி டிகிரி இருக்கிறவங்க வந்து ஆக்சஸர் வந்து எழுதலாம். சரிங்களா? ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ ஹோல்டர்ஸ். சரிங்களா? இந்த ஐடிஐ ஹோல்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். ஆனா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 12,500 வேகன்சிஸ் வந்து இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் பிளஸ் ஆக்சஸர். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து ஆல்மோஸ்ட் 12,500 வேகன்சிஸ் வந்து இருக்குன்றாங்க. பட் அபிஷியலா நோட்டிபிகேஷன் வரும்போது ஆக்சஸர் எத்தனை பேரு ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எத்தனை பேருன்றது கொடுத்துருவாங்க. அண்ட் தென் டெஸ்டர் கெமிக்கல், ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 94 வேகன்சிஸ். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 15,058 வேகன்சிஸ். ஆல்ரெடி கேங் மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,391 வேகன்சிஸ் வந்து ஒரு பெண்டிங்ல இருக்கு. இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து போடல. ஸோ அதோட சேர்த்து தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா டோட்டலா 20,449 வேகன்சிஸ் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் 2 இதுல வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டாங்கன்னா எஸ். இப்போ நீங்க பிஇ முடிச்சிருக்கீங்க, ஏஇ சிவில் பண்ணிட்டு ஆஸ் வெல் அஸ் ஆக்சஸரும் பண்ண போறீங்கன்னா டெஃபினட்டா பண்ணலாம். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க அதுக்கும் ஒரு ஃபீ வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சஸருக்கும் ஒரு தனியா வந்து நீங்க வந்து ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற டேட்டா. ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் லைக் என்ன சொல்றது, உங்களுக்கு டெக்னிக்கல் வைஸ் அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு என்ன சிலபஸ் பேட்டர்ன், ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் என்ன சிலபஸ் பேட்டர்ன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆக்சஸருக்குன்றது நார்மல் சிலபஸ் தான். உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி சிலபஸ், ஐடிஐ வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் கேட்பாங்க, வயர்மேன் அந்த மாதிரி. ஸோ அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இன்னும் இந்த பிரேக் டவுன் ஆஃப் சிலபஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டிஎன்இபியோட லைக் ஆன்லைன் கோர்ஸ் வந்து we are going to start. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆப் பேஸ்ட்ல இருக்கும். அந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் லாகின் அண்ட் யூ கேன் வாட்ச் வீடியோஸ். நீங்க எந்த டைம் வேணுமோ அந்த வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் கான்செப்ட்ஸும் போடுவோம், நான் டெக்னிக்கல் கான்செப்ட்ஸும் போடுவோம். ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் யூ கேன் எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு, நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, கொலீக்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்கள இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணி சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.